பறவைகள் தற்கொலை செய்து கொள்ளும் இந்தியாவின் மர்ம பகுதி அசாமில் உள்ள திமாஹசாவோ மாவட்டத்தின் மூடுபனி மலைகளில் உயரமான இடத்தில் ஜடிங்கா என்ற சிறிய அமைதியான கிராமம் உள்ளது. இங்கே மிகவும் குளிரூட்டும் மற்றும் கண்கவர் இயற்கை மர்மங்களில் ஒன்றுள்ளது. பறவை தற்கொலை செய்து கொள்ளும் இடம் என்று அழைக்கப்படுகிறது. பல தசாப்தங்களாக இருண்ட மூடுபனி நிறைந்த இரவுகளில் பறவைகள் இறந்து விழும் கதைகளால் கிராமவாசிகளும் பயணிகளும் அச்சத்தில் உள்ளனர். இந்த விசித்திரமான நடத்தைக்கு என்ன காரணம்? இது இயற்கையா, அறிவியலா, அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதாவது ஒன்றா? இந்த பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வரும் ஜெம் நாகா மற்றும் திமாசா பழங்குடியினர் இந்த நிகழ்வு ஆவிகளின் சாபத்தால் ஏற்படுகிறது என்று நம்புகிறார்கள். நாட்டுப்புற கதைகளின்படி தீய காற்று பள்ளத்தாக்கு வழியாக வீசி பறவைகளின் ஆன்மாக்களை பிடித்து பூமிக்கு இழுக்கிறது. பறவைகள் திடீரென கீழே இறங்குவது ஒரு செய்தியாக கருதப்பட்டது. இரவு வானத்தில் சுற்றித் திரியும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளிடமிருந்து வரும் எச்சரிக்கை அல்லது தண்டனை. முந்தைய காலங்களில் கிராமவாசிகள் இந்த இரவுகளை கண்டு பயந்தனர். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் பருவமழைய தொடங்கும் போது ஜடிங்காவில் இரவுகள் மூடுபனி மற்றும் காற்றால் அடர்த்தியாகின்றன. இந்த நேரத்தில் பொதுவாக மாலை 6:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை விவரிக்க முடியாத ஒன்று நடக்கும். இடம்பெயர்வு மற்றும் உள்ளூர் பறவைகள் திடீரென்று இருண்ட வானத்திலிருந்து தோன்றி தாழ்வாகவும் ஒழுங்கற்றதாகவும் பறக்கின்றன. அவை மரங்கள், வீடுகள் மீது மோதி தரையில் விழுகின்றன. இது போன்ற அமானுஷ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள போகர் சீடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.